വന്നിടും ആ നല്ല നാളിനായി കാത്തിരുന്നു. സ്നേഹം എന്നിൽ ദീനം തോറും കൈകളെ ഉയർത്തി എന്റെ ഹൃദയത്തെ തൊടുവാൻ, മുറിവിൽ തലോടുവാൻ യേശുവെ പോലാരെയും ഞാൻ കണ്ടതില്ല. ഇത്രയേറെ ആനന്ദം യേശുവെ ഞാൻ ഒരിക്കലും നിനച്ചതില്ല. പതിനായിരത്തിൽ അതിശ്രേഷ്ഠൻ എനിക്കേറ്റം പ്രിയമുള്ള നാഥൻ, എൻ ഹൃദയം കവർന്ന പ്രേമകാന്തൻ, സർവാംഗ സുന്ദരൻ യേശു എനിക്കൊരു എന്റെ പ്രിയനോട് പാടുവാനുണ്ട്. എൻ യേശുവിനായി എഴുതിയ ഗീതം ഒരു പനിനീർ പോലെ. எங்கள் ஆத்துமனேசரே, எங்கள் மணவாளரை அர்ப்பணிக்கிறோம். எங்க கூட பேசுங்கப்பா. ஆண்டவர், நீர் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை இந்த நாளில் எங்க கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரம், 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 5வது வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இந்த இவள் தான் நேசருக்குரியவள், மணவாட்டி. அவர்தான் மணவாளன், சபைதான் மணவாட்டி. மணவாட்டியை உடையவனே மணவாளன் என்று யோவான் 3:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பல நேரத்தில் சபை மறக்கிற முக்கியமான காரியங்களில் ஒன்று என்னவென்றால், நாம் அவருடையவர்கள், அவர் நம்முடையவர், நாம் நமக்குரியவர்கள் அல்ல. அவர் நமது மணவாளன், நாம் அவரது மணவாட்டி. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் மணவாளனை குறித்து மணவாட்டியும், மணவாட்டியை குறித்து மணவாளனும் பாடின காதல் கடிதம் தான் இந்த உன்னத பாட்டின் உன்னத பாட்டு. ஆமென். தமிழ்ல தான் அழகா இருக்கு. இங்கிலீஷ்ல சாங்ஸ் ஆஃப் சாலமோன் இருக்கும். இது உன்னதமான பாட்டு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த நாளிலே கடந்த 2 வாரங்களாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தான் நினைவிலே வைத்து ஆமென் இடைவிட்டு கொண்டே இருந்தார். எனவேதான் இந்த நாளிலே இது செய்தியாக கர்த்தர் கொடுத்ததுனால இந்த நாளிலே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த நேசருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம கேட்டு நம்மை அதற்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இது இருக்கிறதா என்று நம்ம பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. நல்ல கவனமாய் கேளுங்கள். இந்த மணவாளனுக்கு காத்திருக்கிறவர்களை 2 விதமாய் வேதத்தில் அந்த மணவாளன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒன்று, எடுக்க வேண்டாம், அந்த 10 கன்னிகைகளில் 5 புத்தி இல்லாதவர்களை குறித்து அந்த மணவாளன் என்ன சொல்லுவார்னா, மேரேஜ் அன்னைக்கு வாழ்விலும் தாழ்விலும் சொல்ற அன்னைக்கு எனக்கு தெரியாதுட்டார். அவன் அதில் இந்த கல்யாணம் நடத்துவாங்க தெரியுமா, அப்போ அதில் இந்த உடன்படிக்கைக்கு இந்த கண்ணை நீட்டுற மாதிரி மைக்க கொண்டு போவாங்க. சிலர் பதட்டத்தில் மாற்றி சொல்லிடுவாங்களோன்னு அப்படி இருப்பாங்க. என்ன கேட்க போறாங்கன்னே தெரியாது. சிலர் வீட்டிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க, அதை இவங்க கேட்கவும் மாட்டாங்க. ஆமாம்,
ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அப்படிதான் ஒரு தம்பி இறங்கி வந்து நிக்கிறான் பதட்டத்துல. நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஆமா ஆமா கொஞ்சம் வெயிட் பண்ணு அவன். ஏன்னா ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் இப்படி இப்படி கேட்போம், அதுக்கு நீங்க ஆமா சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஞானஸ்நானம் வந்து நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாயா, இதான் முதல்ல கேட்கறது. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆமா ஆமா அப்படின்ட்டான். இப்படி பதட்டம். அவன் மேரேஜ் டைம்ல இப்படிதான் கன்னியாகுமரியில் ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் பிரசங்கத்தை அடிச்சு முழக்கிறார். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். முடிச்சுட்டு கல்யாண டைம் கேட்குறாங்க, ஆமா இவளை ஏற்றுக்கொள்ள உனக்கு தடை இருக்குதா? தடை இருக்கு. நேற்று வர எல்லாம் ஓகே பண்ணிட்டு தானே வந்தேன். அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு பேசினப்போ நான் நல்லா தான் வந்தேன், ஆனால் இவருடைய பிரசங்கத்தை கேட்டா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு தோணுது. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் சொன்ன வார்த்தை, ஆமே இப்போ நாங்கள் அப்படி தான் பேசுவோம், நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ ஆமான்னு சொல்லு. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி, இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கள் அப்பா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் பார்க்குறாங்க, நானும் யோசித்திருக்க வேண்டியது. ஆமே கர்த்தர் நல்லவர். இங்கே பாருங்க, மேரேஜ் டைமில் மணவாட்டி அழைச்சிட்டு போகிற நேரத்தில் மணவாளன் வந்து சொல்கிறாரு, எனக்கு உங்களை தெரியவே தெரியாது. எப்படிங்க இருக்கும் ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா. பைபிள் ஸ்டடியில் இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக கேட்டோம். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவங்க பண்ண பெரிய கொஞ்சம் எண்ணெய் எடுக்கல, அவ்வளோதான். கொஞ்சம் எண்ணெய் எடுக்கல. அவங்க விபச்சாரம் பண்ணாங்களா, வேசித்தனம் பண்ணாங்களா, கொலை பண்ண ஒண்ணுமே பண்ணல. அதுக்கெல்லாம் தங்களை விலக்கி 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 பாதுகாத்து வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் எடுக்கல. இது ஒரு குற்றமா? அப்போ இந்த இடத்துல தான் ஒரு சபை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம இதெல்லாம் தப்பா நினைக்கிற பல காரியங்கள் நமக்கு நாளைக்கு கண்ணியாய் வந்து நிற்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா அவர் கூட்டிட்டு போகும்போது அவர் எப்படிதான் கூட்டிட்டு போக விரும்புகிறார் தெரியுமா? என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. அதனாலதான் நம்ம பாடணுமே, குயவனே மண்ணான என்னை உருவாக்குமே. நம்ம மேல மகத்தான திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ ஒரு கூட்டத்தை பார்த்து மணவாட்டி செட்ல ஒன்ன பார்த்து சொல்றார் ரிஜெக்டட். சிலர் போட்டோ பார்த்து 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 ஆமா இந்த கல்யாணம் பார்க்குற ஆரம்பத்தில் எந்த போட்டோ கட்டவன் தூக்கி போட்டுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரே ஒரு போட்டோ தான் பார்த்தேன். அந்த போட்டோக்கு ஜீவன் வந்து எனக்கு மனைவியா இருக்கு. ஆமே கர்த்தர் நல்லவர். அதுவும் நான் தூங்கும்போது போய் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆதாம் தூங்கும்போது விழா எடுத்த மாதிரி அன்னையிலும் தீர்மானிச்சு தூங்கவே கூடாது. ஆமே ஆமே தூங்கி எழும்புறே டேவிட் வந்திருக்கிறான் கேமராவோட. ஆமே நாங்கள் பார்த்துட்டோம். ஆமே கர்த்தர் நல்லவர். நல்லா இருக்கும்போது வேண்டாம் 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 வேண்டாம். கொஞ்சம் வயசு ஆனதுக்கு அப்புறம் எது எதோ வேண்டாம்னு தூக்கி போட்டோன்னு எல்லாத்தையும் அதை கொண்டு வா. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று அந்த மூக்கு ஒன்று இப்படி இருந்தில்ல, அதை கொண்டு வா. ஆரம்பத்தில் எனக்கு மூக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்கணும், இப்போ மூக்கு இருந்தா போதும். ஆமே ஏன்னா டைம் போயிட்டே இருக்கு, வயசு போயிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் கொண்டு போக மாட்டார். யாரையாவது அப்படி கூட்டிட்டு போக மாட்டார். ஏதாவது முதல்ல பொண்ணு அப்படி சுண்டுனா ரத்தம் வரணும் அப்படின்னு குஷ்டரோக ஹாஸ்பிட்டல் தான் போடும். அங்கே சுண்டாமலே ரத்தம் வரும். இப்படி 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 போக 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 கடைசியில் உனக்கு யாரை கட்டணும், எப்படி அவனை பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணா இருந்தா போதும், அது ஒரு பொண்ணா இருந்தா போதும் எல்லாம். ஆனா ஆண்டவர் அப்படி கூட்டிட்டு போக மாட்டார். ஆமே ஹல்லேலூயா. ஆமா இங்க நமக்கு நிறைய ஃபேவர் பண்றத வச்சு நம்ம தப்பா கால்குலேட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பார்த்து எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டார். ஐயோ நான் உனக்கு ப்ரொபோஸே பண்ணல, எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இங்க ஒருவளை பார்த்து சொல்றார், ஓ என் பிரியமே நீ என்னை கவர்ந்து கொண்டாய். ஆமே உன்னத பாட்டு. ஆமே அதனுடைய 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. அடுத்து 2வது அதிகாரத்தின் 14வது வசனம்.
கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே அப்படிங்கிறான். இந்த புறா அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். புறாகரியா? நீங்க பைபிளுக்குள்ள வந்துடணும், ஹோட்டலுக்குள்ள போயிடக்கூடாது. புறா அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அப்போ பரிசுத்த ஆவி. இங்கே மணவாட்டியை பார்த்து மணவாளன் சொல்றார் என் புறாவே. அதன் அர்த்தம் என்ன? அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல, கம்ப்ளீட் அந்த முழுமையான ஆளுகைக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான் தெரியுமா, அவன் தான் மணவாட்டி. ஹல்லேலூயா. என் புறாவே. புறா மறந்துட்டான். முகரூபத்தை எனக்கு காண்பி, முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்க, உன் சத்தத்தை நான் கேட்க. அவருக்கு என் முகத்தை பார்க்கணும்னு ஆசை. இன்னொரு கூட்டத்தை பார்த்து ஐயோ முகத்தை காட்டிடாத. ஆமென். ஒரு கூட்டம் வரதுக்குள்ள கதவை அடைச்சிடார். இன்னொரு கூட்டத்துக்காக கதவை திறந்துட்டு உன் முகத்தை காட்டுப்பா, உன் சத்தத்தை கேட்கட்டுப்பா, உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனோக்கி குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னே தேவனால் சாட்சி பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய மணவாட்டியாய் இருக்க விரும்புகிறவர்கள் அல்லது அவருடைய மணவாட்டி ஆகிறவர்களுக்கு என்ன மெயினான தகுதி அப்படின்னா, இந்த பூமியிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அல்லது நம்முடைய ஓட்டம் முடிவதற்கு முன்னமே நம்முடைய மணவாளனுடைய வாயிலிருந்து அந்த சாட்சி வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விரும்புகிற மணவாட்டி. இங்கே சூலேமியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சபைக்கு நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம பார்க்க முடியும். இதில் ஒரு 4 காரியங்களை, ஆமென், அவள் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள், ஆமென், நேசர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன என்று ஒரு 4 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் காண்பிக்கிற வெளிச்சத்தின்படி எல்லாரும் நல்ல கவனமாய் கேட்க வேண்டும். நமக்கு ஒரு நேசர் உண்டு. அழகாய் பாடினோமே, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. ஆமென். அவர்தான் இயேசு ராஜா, அவர் நல்லவர், அன்பு நிறை, அவர் நல்லவர். முதலாவது இவள் யார் தெரியுமா? நேசத்தை அதிகம் நினைப்பவள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னை இழுத்துக் கொள்ளும், என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து, ஆண்டவரே நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். அடுத்த வார்த்தையை கவனிங்க. திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உமது நேசத்தை நினைப்போம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் we will remember your love more than wine. எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை நினைக்கிறோம். இந்த திராட்சை ரசத்தை விட நேசத்தை நினைக்கிறவர்களாய் மாறினால் மட்டுமே நாம் அவருக்குரியவர்களாய் வாழ முடியும். இந்த பூமியில வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், நயங்காற்ற சத்ருவின் பிடியில் அகப்படாமல் இருக்க வேண்டுமானால், நம்ம திராட்சை ரசத்தை பார்க்கிலும் அவருடைய நேசத்தை நினைக்க வேண்டும். வேதம் திராட்சை ரசத்துக்கு பல அர்த்தங்களை கொடுத்தாலும் ஒரு 3 காரியங்களை இதற்குள்ளே சொல்ல விரும்புகிறேன். இந்த திராட்சை ரசம் என்பது எதின் அடையாளமாக அறியப்படுகிறது என்றால், 1 மகிழ்ச்சியின் அடையாளமாக அறியப்படுகிறது. ஆமென். சங்கீதம் 104
15 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்பிள் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ரிஜாய்சிங். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த திராட்சை ரசம் எங்கிருந்து கிடைக்கக்கூடியது சொல்லுங்க பார்க்கலாம். பெஸ்ட் திராட்சை நாம மாதுளை செடியிலிருந்து சொல்லல, அது பூமியிலிருந்து கிடைக்கக்கூடியது. இந்த பூமி பல விதத்துல சந்தோஷத்தை தரும், பல விதங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த பூமியில ஆமென், சாலமோன் சொல்றாரு, வா நான் சந்தோஷத்தினால் நான் உன்னை சோதித்து பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். சொல்லி அவர் லிஸ்ட் போடுறார் பாருங்க. ஆமா, இந்த பூமியில ஒரு மனிதனை மகிழ்விக்கிறதற்கு அதாவது நாட்கள் போக போக மனிதர்களை மகிழ்விப்பதற்காக எவ்வளவோ காரியங்களை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க சின்ன பிள்ளைங்களை கொண்டு போனீங்கன்னா அந்த பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்றதுக்குன்னே அல்லது பிள்ளைங்களை மகிழ்ச்சியாக்குறதுக்குன்னே ஒரு பிளே ஏரியாவை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவங்க, முதியவர்கள், இந்த பூமியிலே ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. இங்கே சபை எப்படிப்பட்ட நிலையில இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தெரியுமா? இந்த உலகத்துல உனக்கு அதாவது எல்லாமே எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா சில காரியங்கள், அதாவது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற காரியங்கள் என்று இந்த பூமியில சிலது இருக்கிறது. அப்படிதான் ஒவ்வொருவருக்கும். ஆமா, நீங்க சும்மா இருக்கிற டைம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? அது ஏன் அப்படி பண்றோம்னா அது நமக்கு என்ன கொடுக்கிறது? ஏதோ ஒரு வகையில சந்தோஷத்தை கொடுக்கிறது. இப்படி இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற காரியங்கள் இருக்கிறது அல்லவா? எது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமோ அது அவனுடைய நினைவை ரொம்ப பிடிச்சிரும், ரொம்ப ஆட்கொள்ளும். திடீர்னு சின்ன பிள்ளைங்கள்ட்ட டூருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, தூக்கமே போயிடும். அவங்களுக்கும் தூக்கம் போகும், பெற்றோருக்கும் தூக்கத்தை. அவ்வளவுதான். என்னைக்கு போறோம், எப்படி போறோம், அங்க போறோமா, இங்க போறோமா, அப்படி போறோம். ஏன்னா அது மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியம். மகிழ்ச்சி இங்கே என்ன சுனேமியால் சொல்லுகிறாள் என்றால், நேசருக்குரியவள் சொல்றா தெரியுமா, ஆண்டவரே இந்த பூமியில மகிழ்ச்சியை கொடுக்கிற திராட்சரசம் இருக்குல்லப்பா, அதை விட நான் அதிகமா உங்க நேசத்தை நினைப்பேன் ஆண்டவரே. ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூமியிலே எது அதிகமா அதாவது உங்களுக்கு என்ன நடந்தா சந்தோஷம்? ஆமென். பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ் ஜோன்னு இருந்தா ஜோஜோவா ஜெயா எப்படி இருந்து போட்டோம் இருந்தா நமக்கு எது ஜாய், எது ஜாய்? அதுக்கு மேல நான் உங்க நேசத்தை நான் நினைக்கிறேன். அதாவது திராட்சை ரசம் கொடுக்கிற சந்தோஷம் உலக சந்தோஷம், சிற்றின்பம், உன்னத சந்தோஷம், பேரின்பம். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இருக்கிறது அல்லவா, அது சிற்றின்பம். கொஞ்ச நேரம் அதுக்கு ஒரு சின்ன டியூரேஷன் இருக்கும், few minutes, அவ்வளவுதான். இப்ப கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அல்லது ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்கிறாங்க, மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பிடிச்ச டீம் விளையாடிட்டு இருக்கு, அந்த டீம் ஜெயிச்சுட்டு வைங்களேன், ஹாய் ஜெயிச்சுட்டு சூப்பர், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு. ஹல்லேலூயா. எனக்கு பிடிச்ச டீம் மேட்ச்ல ஜெயிச்சுட்டு அப்படியே கை தட்டிட்டு திரும்பும் போது 12th ரிசல்ட், ஒரு சந்தோஷத்தை இன்னொன்னு கெடுக்குது பாத்தீங்களா? அவ்வளவுதான். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரம். ஆனா சந்தோஷத்தையே வாலிப நாட்கள்ல அனுபவிக்க முடியாம காட்டிலும் குகையிலும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் உண்டு. அவன் சொல்றான், ஆண்டவரே மற்றவங்க அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை நான் உங்க சமூகத்துல அனுபவித்தேன் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம். அது சிற்றின்பம் அல்ல, அது பேரின்பம். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷத்துல பாருங்கள், நோவாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க ரொம்ப நீதிமான். நோவா மாதிரி ஒரு நீதிமான பார்க்க முடியாது. அதுவும் அந்த காலத்துல பிரமாணம் இல்லாத காலத்தில் நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறான். அதுதான் முக்கியம். நிறைய பேர் பிரமாணம் வேற வழி இல்லாம சீட் பெல்ட்டை நிறைய பேர் கார்ல போட்டு போறதுக்கு ரீசன் என்ன? ஃபைன், அழகா சொல்றீங்க. பாதுகாப்புக்குன்னு யாராவது சொல்றோமா? இல்ல. கேமரா இருக்கு, மாட்டு.
அப்படிதான் ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகும்போது கேமரா மேட்டர்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச கேமரா லாய் தான். ஏர்போர்ட்டு போய் விட்டு திருப்பி வர வீட்டில் வந்து ஃபோட்டோவோட அதோ ஃப்ரெண்டு சீட்டில் சாஞ்சிருந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கிற ஃபோட்டோவோட, சீட் பெல்ட் போடலை, ஃபைனு. அப்போ நிறைய நம்ம வந்து அப்போ வந்து பிரமாண வந்து நிறைய பேர் என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு விதத்தில் பயமுறுத்தியாவது செய்ய வச்சிருது. கரெக்டா? ஆனால் நோவா அந்த காலத்தில் நீதிமானா இருந்தான். அவன் திராட்சை தோட்டத்தை நாட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள கனியை பறிக்கிறான், அதை திராட்சை ஒயினாக்குறான், குடிக்கிறான். சிலர் பார்த்துருக்கீங்களா, ஃபுல்லாக இருக்கும், ஒன்றும் வேண்டாம் சொல்லிட்டு ரெண்டாவது சோறு வாங்குவாங்க. குடிக்கிறான். அவனுக்கு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி வெறியாகுது. அப்படியே விழுந்துட்டான். அவன் வஸ்திரம் விலகி கிடக்கிறான். கானின் தகப்பன் காம் வருகிறான். தகப்பனுடைய நிர்வாணத்தை சகோதரர்கள்ட்ட போய் சொல்றான். சகோதரர்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கக்கூடாதுன்னு முகத்தை திருப்பிட்டே துணியை கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. இவருக்கு புத்தி தெளிந்த போது அந்த கானை சபிச்சிட்டான், கானானை சபிச்சிட்டான், காமின் சந்ததியை சபிச்சிட்டான். எனக்கு நீர் குடிச்சு படுத்துட்டு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய வேதனையில். இதான் உலகம் கொடுக்கிற இந்த உலகம். நீங்க ரொம்ப, அதாவது ரொம்ப சில இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க பாருங்க. யாராவது ஒரு வார்த்தை சொல்லி அந்த சந்தோஷத்தை, ஒரு கல்யாண வீட்டில் ஆகட்டும், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஆகட்டும், நல்ல ட்ரெஸ் பண்ணி அழகா ஃபேமிலியா போய் இருந்திருப்பீங்க. யாராவது சொல்ற ஒரு வார்த்தை உங்க மொத்த சந்தோஷத்தை இல்லாமாக்குது தெரியுமா? ஆனா நம்ம எல்லாம் அதிகமாக நாடுகிறது இந்த சிற்றின்பத்தை தானே, இந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற சந்தோஷத்தை தானே. இங்க சொல்றா, இந்த அவருடையவள் சொல்ற, அப்பா இந்த சாலமோன் அறைக்குள்ள என்ன கூட்டிட்டு வராரு, ஆனா என் மனசெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, இந்த திராட்சை ரசத்தை பார்க்கணும். இப்படி நினைக்கிறவனுக்கு ஈஸியா திராட்சை ரசத்தை அவாய்ட் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய காரியத்தை அநேக தேவ பிள்ளைகளுக்கு அவாய்ட் பண்ண முடியல. அவாய்ட் பண்ண முடியாம மாட்டிட்டு நான் நிர்பந்தமான மனுஷன், ஐயோ என்னால இதை விட முடியலையே. ஏன் விட முடியல தெரியுமா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமே, நீங்க வந்து எந்த அளவுக்கு அந்த நேச கொடியை உங்க மேல பறக்க அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தமா வாழ்வீங்க. இந்த பொல்லாப்பு பாவம் நிறைந்த உலகத்துல நேசத்தை அதிகப்படுத்தாமல் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியாது. அடியான் கற்றுக்கொண்ட காரியம் இதுதான். நீங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருக்கலாம், நேசத்தை அதிகப்படுத்தாமல் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு திராட்சை ரசம் வந்து கொடுக்கிறது உலக சந்தோஷம், அவருடைய நேசம் கொடுக்கிறது பரலோக சந்தோஷம். அந்த நேசத்தை நினைக்கும் போது நம்மளால நிறைய காரியத்தை அவாய்ட் பண்ண முடியும். பாருங்க, சின்ன பிள்ளைங்க ஒரு பொருளை வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒன்ன வாங்கணும்னா இன்னொன்னு கொடுக்கணும். இன்னொன்னு கொடுக்கும் போது இதை விட்டுருவாங்க. இன்னைக்கு நிறைய காரியத்தை அநேகருக்கு விட முடியல. நேசத்தை நினைங்க, ஆண்டவருடைய அன்பை நினைச்சு பாருங்க. நம்ம எப்போ நினைப்போம் தெரியுமா? இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் முடிஞ்ச குட் ஃப்ரைடே. இப்படி இல்ல, டெய்லி அந்த அன்பை எண்ணி 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 அவருடைய நேசத்தை நினைக்கிறவங்க, அந்த கிருபையின் திரட்சியை நினைக்கிறவங்களால மட்டும்தான் ஒயினா வேண்டாம், இதுவா வேண்டாம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆமென். அதாவது ஒரு வாலிப வயதுல இருந்தவன் தான் யோசேப்பு. யோசேப்பை வந்து போர்த்திபாரின் மனைவி பாவம் செய்ய இழுக்கிறான். ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லும் போதே அந்த அளவுக்கு எல்லா தகுதியும் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நமக்கு தெரியும், அந்த அகஸ்வேரு ராஜா வஸ்திக்கு பதிலாக இன்னொரு நபரை தெரிந்தெடுக்கிறதுக்கு தேசத்தில் இருக்கிறதுலையே மிகவும் யார் அழகு அப்படி பார்த்து கொண்டு வந்து அவங்களுக்குன்னு நிறைய முறைகள் எல்லாம் வைத்து தான் எடுக்கிறாங்க. அவன் போர்த்திபாரின் மனைவிங்கிறது வந்து நம்ம பிரசங்க லாங்குவேஜில் கிளவின்னு என்ன சொன்னாலும் அது நல்ல அழகுள்ள ஸ்திரீ தான். யோசேப்பு ஃபேமிலி கான்டாக்ட் இப்போ கிடையாது.
அதாவது என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரிய போறது இல்லை. சிலர் வந்து இன்னாருக்கு தெரிஞ்சிடும் சொல்லிட்டே விலகிடுவாங்க. இப்ப யோசேப்பு இருக்கிற சிச்சுவேஷன்ல யோசேப்பு என்ன பண்ணாலும் யாருக்குமே தெரிய போறது கிடையாது. இந்த மேட்ரு அவங்க 2 பேரோட முடியக்கூடிய மேட்ரு. ஆனா அந்த இடத்துல அவர் என்ன சொல்றது தெரியுமா? நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். எப்படி யோசேப்பே ஓட முடிஞ்சது அப்படின்னா இதுதான் ரசம், இதுதான் ரீசன். திராட்சை ரசத்தை பார்க்கலாம் உமது நேசத்தை. இன்னைக்கு பாவம் செய்ய பிசாசு தூண்டும் போது நம்ம உடனே வந்து இப்படி நம்ம வந்து டியூனாக பழகணும். இதுக்கான கிருபைகளை கேட்கணும். கிருபை என்பது எதற்கு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா? அந்த இடத்துல என்ன செய்ய வைக்கிறதுக்கு கொடுக்கப்படுகிற ஸ்ட்ரெங்த் தான் கிரேஸ். அப்ப நமக்கு தெரியும், ஆண்டவரே பாவம் வாசற்படியில படுத்திருக்கப்பா, நான் இப்ப சர்ச்சை முடிச்சு போனதும் என் கண்ணு விறுவிறுன்னு உறுத்தும், என் கை ஏதோ ஒன்று செய்ய தோணும், என் கால் அங்க. அந்த நேரத்தில் ஆண்டவரே ஒன்று செஞ்சுட்டு நினைக்கிறது இல்லை. திராட்சை ரசத்தை அப்படி சூனேமியாளுக்கு முன்னாடி வைக்கும் போது அவ எடுத்து குடிச்சிட்டு நேசரே அப்படி இல்லை. ஆமே, சிலர் குடிச்சா ரொம்ப நல்ல பிள்ளை ஆயிடுவாங்க, அப்படி ஆயிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கும் போது ஒருத்தர் இப்படி வராரு. ஜெபம் பண்ணியாச்சு. அடுத்து போய் திருப்பி கியூல இப்படி வராரு. ஜெபம் பண்ணுங்க. அடுத்து கியூல வந்தோன்னு சொன்னேன், அவரை தூக்கிட்டு போங்க. சிலர் வந்து அப்படி ஜெபத்தின் மேல ஜெபம், கிருபை மேல கிருபை மாதிரி திரும்ப ஏன்னா ஃபுல் லோடு. அவருக்கு என்னன்னா, அவருக்கு ஏதோ திரும்ப அப்படியே சுத்தி வராரு. விட்டா நம்மளை எரிக வைக்கிடுவாங்க. சில இந்த அம்மா அப்படி குடிச்சிட்டு, ஆண்டவரே உங்க அன்பு இவ்வளவு, அப்படி இல்லை. திராட்சை ரசத்தை வைக்கும் போது அப்பா நினைச்சோம், வேண்டாம் இது வேண்டாம். பாவத்தை விடுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நேசத்தை நினைக்கணும். அந்த டைம்ல வேண்டாம். யோசேப்பு நினைச்சாரு பாத்தீங்களா? யோசேப்பு தப்பு பண்ணா ரெக்கார்டே வந்திருக்காதுல்ல. ஆண்டவருடைய கணக்குல இருக்கு, அது வேற. வெளியே தெரிஞ்சிருக்காதுல்ல, சைலண்டா ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படி இருந்திருப்பார்ல. வேண்டாம், திராட்சை அப்படி அந்த டெம்ப்ட். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகத்துல பொல்லாங்கன் இருக்கிறான் பைபிள் அல்ல, உலகம் பொல்லாங்கனுக்குள். அவன் தான் இயேசுகிட்டே வந்து சொன்னான்ல, நீங்க மட்டும் எனக்கு வணங்கிட்டீங்கன்னா நான் இதெல்லாம் எனக்கு உரியதை எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன் அப்படி சொல்லி ஜீசஸ்ட சொல்றேன். அப்பாலே போய் சாத்தான்ட்டார். அவன் இந்த உலகத்துல இன்னைக்கு ஏன் பாருங்க, நீங்க கொஞ்சம் எழும்பிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை எதுலையாவது அடிமைப்படுத்த பிசாசானவன் யாரையாவது ஏஜெண்டா கொண்டு வருவான். ஆவிக்குரியவன் நிதானிக்கணும், நேசத்தை நினைக்கணும். இன்னைக்கு அது நினைக்க மாட்டேங்கிறோம். நம்ம அவர் யாரோ நாம யாரோன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த நேசத்தை நினைக்க என்ன ஆகும் தெரியுமா? இந்த உலக சந்தோஷ சிற்றின்பங்கள் வேண்டாம், இது வேண்டாம். அதாவது அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாமே வந்து எப்போவாவது தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு புரியும்படி தெருவில் ஏதாவது ஒரு வீட்டில் டிவி இருக்கும், வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது படம் போடுவோம், அந்த தெருவே அங்க கூடி இருக்கும். அதோட முடிஞ்சது. இனி அடுத்து வந்து அதுக்கு அடுத்த வாரம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போற வழியிலே லைவ் போடு, க்ளோரி லைவ் முடிஞ்சாச்சு, ரைட். ஆமா, இன்னைக்கு அப்படி மாறிட்டு. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு மனுஷனை விழத்தள்ளுறதுக்கு அன்னைய விட இன்னைக்கு வந்து வாசல் வந்து எப்படி இருக்கு தெரியுமா? விசாலமா இருக்கிறது. அதான் இயேசு சொன்னார், கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமா இருக்கிறது. அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடா தான் இருந்துச்சு. நிறைய ஆவிக்குரிய வீட்டுல சினிமாவே பிள்ளைங்க பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க வீட்டுல டிவி கிடையாது. அதான் அவங்க விருப்பம் இல்லாதனால கிடையாது. அவங்க வீட்டுல என்ன கிடையாது? டிவி கிடையாது. இன்னைக்கு எப்படி வந்துட்டுனா, இதெல்லாம் என்ன தப்பு? ஏன்னா இப்படி போதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாமே
சுத்தமாக தான் இருக்கும். சரி விஷத்தை சாப்பிடு, சுத்தம் தானே, நீ சுத்தம் உள்ளவன் தானே, அதை எடுத்து குடிச்சிட்டு எல்லாமே சுத்தமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் சுத்தம், அவ்வளோதான். ஆமென். பொல்லாங்காய் தோண்டுகிறத என்ன செய்யணும் தெரியுமா? அதை சோதிக்கவே கூடாதான், அது வேண்டாம். அதில் நம்ம என்ன இதில் என்ன இருக்கு, இது 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 வந்து இது வந்து நல்லது தான், இது வந்து நன்மையை தான் போதிக்கிறது. உனக்கு பைபிளை இன்னும் ஃபுல்லாக படித்து முடிக்கல, பைபிள் உள்ள கேரக்டரே தெரியாது. ஆமென். அதாவது அது நமக்கு தெரியணுங்க, நான் எதில் வீக்காக இருக்கிறேன் எனக்கு தெரியும். தெரிஞ்சாதான் நான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கிருபையை கேட்பேன். என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழும்புவேன். எதை வச்சு சொல்றீங்க? நான் பாவம் செஞ்சேன். அப்போ அவனுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, நான் விழுந்ததுக்கு ரீசன் அவனுக்கு தெரிஞ்சிட்டு, இப்போ அவனுக்கு இதுல இருந்து காப்பாற்றப்படணும்னு அவர் தான். நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், அவர் வந்து என் இருளை என்ன ஆக்குவார் தெரியுமா? வெளிச்சமாக்குவார். இது எதுவுமே தெரியாது, என்னமோ கால் போன போக்கில் மனம் போன போக்கில் வந்துட்டு என்னெல்லாமோ ஜோம் பண்ணி பார்த்தாச்சு, அப்படி ஜோம் பண்ணி பார்த்தாச்சு, இப்படி ஜோம் பண்ணி பார்த்தாச்சு. இப்படி தான் ஒரு சகோதரன் ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணான் ஒரு ஈவினிங் டைமில். நான் வந்து அப்போ சர்ச்சு சைடில் நின்று ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஃபோன் வருது, பாஸ்டர் உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன். என்னப்பா? இப்படி நான் அங்கேருந்து பேசுகிறேன், என் பேர் இது. ஓகே சொல்லு. என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, அதுக்கு நான் என்ன செய்யணும்? தம்பி, அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அட்மாஸ்பியர்லேயே இருக்கக்கூடாது. நீ வந்து அந்த ஒயின் ஷாப்பு போகாத. நீ போகும்போது தான் உனக்கு, அல்லது அது பக்கத்தில் இருக்கும்போது தான், அந்த பாட்டில் உன் பக்கத்தில் இருக்கும்போது அது உனக்கு அது ஒரு டெம்டேஷன், அது இழுத்துட்டே இருக்கும். அதனால் அதை வேண்டாம், அதை விட்டு அது இல்லாமலே இருந்துரு. உனக்கு கை ஆடுமா? ஆடட்டும், நல்லா ஆடட்டும். வேணா ஒரு பாட்டை கூட போட்டு விடு, அதை ஆடி முடியட்டும். ஏன்னா கை ஆடுது கால் ஆடுதுன்னு போகாத, சாவெல்லாம் மாட்டேன். ஓகே பாஸ்டர், ஓகே பாஸ்டர், நாளையிலேருந்து. ஏன்டா இன்னைக்கு என்ன? இல்லை பாஸ்டர், இன்னைக்கு பாட்டில் பக்கத்தில் இருக்கு, நாளையிலிருந்து. நான் சொன்னேன், நீ விடவே மாட்டே தம்பி, நீ ஏன் நேரத்தையும் எடுத்து. அதாவது அவன் ஆல்ரெடி பாதி போட்டுட்டு தான் அவனுக்கு டைம் பாஸுக்கு ஃபோன் பண்ணி ஏன்ட்ட கேட்குறான், இதை விடுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. இப்படிலாம் விட முடியாது. அதை இன்று கடன் நாளை ரொக்க மாதிரி தான் நிறைய பேருக்கு போயிட்டு விட. ஒரே வழிதான், சிம்பிளா ஆவியானவர் கட்டுத்தந்து சொல்ற, நீ நேசது என்ன, நீ என் மேல இருக்கிற அன்பை அது நான் உனக்கு பண்ணேன் பாத்தியா, நீ அதை நினைக்காம இதை விட முடியாது. அப்ப ஒரு காரியம் இதுல ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பு வருகிறது. என்ன தெரியுமா? ஒருவன் மீண்டும் பாவத்தை நோக்கி போறான், அவன் எதை மறக்கிறான் தெரியுமா? இயேசுவின் நேசத்தை மறக்கிறான். ஹல்லேலூயா. ஜி மேஜர். பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் என்னில் தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் யாருயிர் நீசத்ரோகி என்னை, அந்த நேசத்தை நினைக்க அன்பின் ஆண்டவரே என்னையா அப்ப நேசிச்சீங்க, இந்த பாவி ஆண்டவரை நேசிச்சீங்க. ஆமென். அந்த நேசத்தை உண்மையாய் நினைக்கிறவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது. என் இயேசுவே, என் இயேசுவே நானும் உடையவர். கைகளை உயர்த்தி, நீரன் சொந்தம், ஆவியாத்மா. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. திராட்சை ரசம் அது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம். இந்த உலகம் கொடுக்கிற எல்லா சிற்றின்பத்தை விட, அப்பா நான் உங்க அன்பை நினைக்கிறேன், உங்க அன்பை நினைக்கிறேன். அந்த அன்பை நினைக்கும் போது அதனால என்னால ஈஸியா இந்த திராட்சை ரசத்தை வேண்டான்னு வைக்க முடியுது. சாலமோன் நிறைய ஆஃபர் பண்றார். ஆஃபர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு அது போதும், எனக்கு அப்பா தர்றது போதும். இந்த உலகம் வைக்கிற ஆஃபர் வேண்டாம். பிசாசு அப்படியே ஆஃபர் மேல ஆஃபரை வச்சுட்டே இருப்பான். ஆண்டவர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதை தள்ளி விட்டுட்டே இருக்கிறார். ஆமென்.
சோதோமின் ராஜா நிறைய கொண்டு ஆஃபரோட வரான். அவரை இப்படி கையை தூக்கிட்டான், வேண்டாம் வேண்டாம், எனக்கு அவர் தர்றது போதும். ஹல்லேலூயா. இந்த வனாந்திரத்துல தான் நான் இருக்கணும்னு அவர் தீர்மானிச்சார்னா எனக்கு அது போதும். ஆமென். இந்த திராட்சை ரசத்தை விட இந்த உலகம் நிறைய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அதை விட அப்ப அவங்க நேசத்தை நான் நினைக்கிறேன். நேசத்தை நினைக்கும் போது நிறைய காரியத்தை நமக்கு ஈஸியா அவாய்ட் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்மை கரைப்படுத்துகிற காரியத்துக்கு நம்மளால விலகி ஓட முடியும் நேசத்தை நினைக்கும் போது. இந்த திராட்சை ரசம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்றால் ப்ராஸ்பரிட்டிக்கு. யோவேல் 2:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அடுத்த வசனம், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். இது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்கிறது. நான் திராட்சை ரசத்தை விட உங்களுடைய நேசத்தை நினைப்பேன் என்று சொல்லும் போது இதுல என்ன சொல்லுகிற, ஒருவேளை திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? இன்னைக்கு அநேகருக்கு அப்படி இருக்க முடியல. நம்ம கையின் பிரயாசம் பலன் இல்லைன்னு வரும்போது நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல, நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியல. நம்ம துதியின் சத்தம் அப்படி குறைய ஆரம்பிக்குது இல்ல. நான் திராட்சை ரசத்தை பார்க்கலும் நேசத்தை, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனா நான் கர்த்தருக்குள். ஏன்னா அந்த நேச கொடி அந்த நேசத்தை நான் மறக்கல. அதாவது நல்ல இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு பரீட்சை. உலகம் நிறைய மகிழ்ச்சி ஆஃபர் பண்ணும். அது போல பிளெஸிங். திடீர்னு பாருங்க, யோபு வாழ்க்கையில எல்லாமே கொடுத்துட்டு திடீர்னு எல்லாத்தையும் இல்லாமக்கிட்டார். நம்ம லைஃப்ல ஒண்ணு இல்லாம போகும்போது நம்மளால தேவனிடத்துல நெருங்க முடியலன்னா நம்ம நினைவுல என்ன இல்லை தெரியுமா? அந்த நேசத்தை குறித்த நினைவில்லை. இன்னைக்கு கொஞ்சம் நெருக்கமா தான் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பிசினஸ் அடி வாங்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நினைச்ச மாதிரி தேவைகள் சந்திக்கப்படல, உண்மைதான். ஆனா இதுவரை நடத்தினது அவர் அல்லவா? ஒண்ணுமே இல்லாத போது தூக்கி சுமந்தது அவர் அல்லவா? அப்ப இந்த இடத்துல சில காரியங்கள் நமக்கு இல்லாம போகும். அப்ப நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் இருக்க கவலை எனக்கு இல்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே, யெகோவா ஈரே. ஆமென். ஜீசஸ். சில சாட்சிகள் சொல்லணும்னு தோணுது, ஆனா வேண்டாம் இப்போ. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தங்களுடைய சாட்சி சொல்லும் போது அது இன்னொருத்தங்களை ஹர்ட் ஆகிடக்கூடாது. அதனாலதான் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். நம்ம லைஃப்ல சில திடீர்னு வேலை போகும் பாருங்க. ஆமென். திடீர்னு வேலை இல்லை. ஆமென். சூழ்நிலை அப்படிதானங்க இருக்கு. எல்லாமே மாறிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு வரக்கூடிய டெக்னாலஜி வேலை வாய்ப்புகளை குறைச்சிட்டே இருக்கு. இந்த ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. நம்ம முந்தி ஏஐன்னு சொல்லுவோம், இப்போ அது ஏஐ ஆயிட்டு. அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் அப்படி பல்கா வேலை இல்லைன்னு சொல்லி விடுறாங்க. லைஃப்ல திடீர்னு சில காரியங்கள் அப்படி முடக்கப்படும் போது அந்த இடத்துல நான் திராட்சை ரசத்தை பார்க்கலாம், உங்க நேசத்தை நினைக்கிறேன். இப்படி இருந்தா மட்டும்தான். இல்லைன்னா அந்த முள்ளு இருக்கு தெரியுமா, முள்ளு நெருக்கி போடுமா. உலக கவலைகள் நெருக்கி போட்டு விடும். நிம்மதியாவே வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும், ஐயோ இந்த வீட்டுக்குள்ளேயா போறேன், கேட்பாங்களே, மனைவி கேட்பாளே, பிள்ளை கேட்குமே, ஸ்கூலு ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அது இது அப்படி நெருக்குதே. அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே தலை வலிக்குதே.
ஐயோ வாடகை கொடுக்கணுமே, லோன் கட்டணுமே, 1000 பிரச்சனை. கர்த்தர் பார்ப்பார். ஆண்டவர் அதனாலதான் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்ன மறுதலிக்கல, நான் உனக்கு பிராமிஸ் பண்றேன், நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? நீ காகத்தை கவனித்து பார், அவைகள் விதைப்பது இல்லை, அவைகள் எல்லாம் உங்கள் பிதா பிள்ளை போட்டுகிறார். ஆமா, என் லைஃப்ல பிளெஸிங்ஸ் அப்படி ஸ்டாப் ஆகும்போது நேசம் சர்ன்னு குறையுது அப்படின்னா, ஆமா, என்னால நிக்க முடியாது, விசுவாசத்துல நிக்க முடியாது. அதாவது ஒரு தேவ பிள்ளை பாவத்தை மட்டும் எதிரியா பார்க்க கூடாது, பாரத்தையும் எதிரியா பார்க்கணும். எபிரேயர் 12:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எதையெல்லாம் தள்ளணுமா? பாவத்தையும் தள்ளணும், பாரத்தையும் தள்ளணும். பாரம் 2 விதமான பாரம் நம்ம வெள்ளிக்கிழமை கேட்டோம். ஒன்று தேவன் தருகிற பாரம், அதை சுமக்கணும், அது பிளெஸிங். ஆனா தேவையில்லாத கவலைகள் இருக்கிறது அல்லவா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம். ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன். அவர் யெகோவா ஈரையா இருக்கிறார், யெகோவா ஷம்மாவா இருக்கிறார், யெகோவா ராஃபாவாக இருக்கிறார், எல் ஷடாயா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் என்னை மரண பரியந்தம் நடத்துவார் சொல்றவங்க, கைவிடவே மாட்டார், விட்டுவிட மாட்டார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை நான் எதிர்பார்த்த நன்மை எனக்கு கிடைக்காம போனாலும், ஆமா, சிலருக்கு கிடைக்கலன்னா விட்டுருவாங்க, சிலருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் விட்டுருவாங்க. அதாவது நீங்க ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் ஆண்டவர் கொடுத்து பாருங்க, இவனை எவ்வளவு பிளஸ் பண்ணாலும் இவன் என்னை விட்டு போக மாட்டாங்க, ஒரு நம்பிக்கையை கொடுத்து பாருங்க. அதுக்கு நீங்க போதும்னு சொல்லுவீங்க ஆண்டவர்கிட்ட. இதான் ஆண்டவருக்கு நாம தேவை. இந்த முள்ள நீக்கணும்னு ஆண்டவருக்கு ஆசைதான். ஆனா பவுலே, இருக்கட்டும் பவுலே, நீ வேணும் எனக்கு, எனக்கு நீ வேணும் பவுலே, அது இருக்கட்டும், எனக்கு இருக்கட்டும். அப்பதான் பவுல் பார்க்கிறா, ஓஹோ இதான் சதா நான் என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன், அது இருக்கட்டும், அப்படி நீ எனக்கு வேணும். இப்போ இந்த முள்ளு குத்து நீ அப்படி என்ன நினைக்கிற பத்தியா, எனக்கு அது பிடிச்சிருக்கு பவுலே. இந்த முள்ளு குத்த நீ என்ன நினைக்கிற பாரு, எனக்கு அது பிடிச்சிருக்கு. உன் நினைவுல நான் இருக்க விரும்புகிறேன். டிவைன் லவ், unconditional agape love. hallelujah, hallelujah. ஆண்டவர் ஆண்டவர் இதை விட எனக்கு நீங்க இருக்கிறீங்க. திராட்சை ரசத்தை பார்க்கலாம். வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, வாயின் முத்தங்களால் ஆமே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் இயேசையா. கைகளை உயர்த்தி, என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே என் பிரியமே, என்னை பிரியமே என்று பவதியே என்று அழைப்பவரே. ஹல்லேலூயா. இது திராட்சை ரசம் என்பது. ஆமே, நான் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளதான் நின்றுட்டே இருக்கிறேன். ஆமே, ஆண்டவருடைய அன்பை பேசுனா இதெல்லாம் தேவன் நம்ம இடத்துல. இதை விட மூன்றாவது திராட்சை ரசம் எதுக்கான அடையாளம் தெரியுமா? கவனன்ட். கவனன்ட், உடன்படிக்கையின் அடையாளம். இயேசு கிறிஸ்து அந்த யூத கலாச்சாரத்தின்படி அந்த உடன்படிக்கை பண்ற இடத்துல என்ன வைப்பாங்க தெரியுமா? திராட்சை ரசம். இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குன்னு வைங்களேன், என்கேஜ்மெண்ட் இந்த 2 வீடு ஓகே அப்படிங்கிறதின் அடையாளமாக அவங்க முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒயின், அந்த திராட்சை ரசத்தை எடுத்து அவங்க குடிப்பாங்க. அப்படி குடிச்சிட்டாங்கன்னா உடன்படிக்கை பண்ணிட்டாங்க அர்த்தம். இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தின் அடையாளமாக ரசத்தை எடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இது எதற்கான அடையாளம் தெரியுமா? புதிய உடன்படிக்கை. அப்படி என்றால் நான் திராட்சை ரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்பேன். ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு உறவுகள் என்று நீங்க தந்திருக்கிறீங்க. மனைவி, புருஷன், பெற்றோர், பிள்ளைங்க, உறவு. இது பிரிக்கவே முடியாத உறவு.
ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தா கடைசி வரை அவங்களுக்கு யாரு தான்? பிள்ளை தான். அதே போலதான் புருஷனும் மனைவியும். ஆமாம், அது 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 போர் அடிக்கு பாஸ்டர், நான் டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரே அடிதான். அது வந்து சரியில்லை பாஸ்டர், அது கொஞ்சம் சரியில்லை, அது என்னன்னு தெரியல, ஒரே சூடா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சொல்ல ரீசன்லாம் என்ன சொல்றானே தெரியல. அது நாங்க பிரியலான் இருக்கோம். என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல. என்ன ரீசன்? ஒருவேளை எங்களுக்குள்ள லீடிங் இல்லையோ? இவள் ஒருத்திக்கே, இவர் ஒருவருக்கு. அது வந்து தேவனுடைய தீர்மானம் அது. ஆமென். அதாவது ஆண்டவர் இது நிமித்த புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு, அப்போ தகப்பனும் கிடையாது தாயும் கிடையாது. அந்த உடன்படிக்கை கொடுக்கும் போது ஏது இந்த தோட்டத்தில் தகப்பனும் கிடையாது தாயும் கிடையாது மாமனும் கிடையாது மச்சானும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் உடன்படிக்கை ஸ்ட்ராங்கா கொடுக்கிறார். இது நிமித்தம். அப்போ ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் ஏற்கனவே செட் பண்ணிட்டார். அதனாலதான் போய் சொல்லிருங்க, மனைவி வாழ்ந்தாலும் வேற வழி இல்லை, வேற ஆப்ஷனே கிடையாது. ஆமே. அதாவது சரி நம்ம சரி ஓகே, அன்று தீரும் எந்த கஷ்டம் லோக மண்ணிலே, இங்கிருந்து முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா கூட பேதுரு எழுதி வச்சிருக்கிறார், அவர்களும் உங்களோடு கூட பரலோகத்துக்கு வர போறதுனால ஆண்டவர் அங்கே விட மாட்டீங்களா? ஆண்டவர் அங்கேயாவது வேற சீட்ல உட்கார வைப்பீங்களா? இல்ல. ஆமே. ஏன்னா ஆண்டவர் வந்து பிரிச்சு பார்க்கவே இல்லை. யோபு சோதிக்கும் போது சாத்தான்ட்ட சொல்லுவார், ஜீவனை தொட்டுறாது அப்படி. ஆமே. சாத்தான் யாரையும் தொட மாட்டான் தெரியுமா? வைஃபையும் தொட மாட்டான். ஆமே. அப்ப ஆண்டவர் ஜீவன் பார்க்கறது அங்க யோபு மனைவி சேர்த்தா பார்க்க. அதனாலதான் எல்லாத்தையும் ரெண்டா கொடுத்தார். ஆமே. ஒரு யோபு கேட்டுற போதும் ஆண்டவரே, நாளைக்கு இதே போல ஒரு பிரச்சனை வந்தா 2 பேரும் சொல்ல தாங்க முடியாது, எல்லாத்தையும் ரெண்டா கொடு, இது மட்டும் ஒண்ணு. ஆமே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அந்த 1000 ரீசன் சொல்லலாம். அது 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 ஏன் பிரதர் அந்த சிஸ்டர்கிட்ட போறீங்க? என் ஒய்ஃப் கேர் பண்ணவே இல்லை. அந்த சிஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. அது எனக்கு அப்படியே கவர்ந்தது, அப்படியே விஷம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு தேவ பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமே. இதுல வந்து மாற்றமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை. அதே போல நமக்குன்னு அந்த உறவு இருக்கு தெரியுமா? ஆண்டவர் தந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவன் தந்த புருஷனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவன் தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்ற வார்த்தை, நீ காலில் எழும்புனதும் உன் மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணிடு. ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன்னா திடீர்னு பிரச்சனை வரும்போது ஒன்னெல்லாம் என் தலையில கட்டி வச்சா மாதிரின்னு சொல்லும் போது நீ அப்பதான் நான் தானே தேங்க் பண்ணேன் ஆண்டவருக்கு, அப்படி வாயில வரும், நீ சொல்ல மாட்டேன். அதே போல புருஷனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே. சிலர் வந்து இந்த மாதிரி நேரத்துல மற்ற காரியத்துல நம்புவாங்க. என்ன தெரியுமா? இன்னொரு ஜென்மம், அடுத்த ஜென்மத்திலே ஆகுது. ஆமே. சில புருஷர்களுடைய ஆதங்கம் என்னன்னா, அடுத்த ஜென்மத்தில் நான் உனக்கு மனைவியா வந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துறேன் பாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் ஒரே மனைவி தான், ஒரே புருஷன் தான். சரி, இந்த உறவுகள் இருக்குல்ல, இதுக்கு மேல அவர் நினைக்கணும். இதுக்கு மேல இந்த உறவுகளை அவருக்கு மேல தூக்கி வச்சிடக்கூடாது. ஆண்டவருக்கு மேல எதை தூக்கி வச்சாலும், அது மனைவியை தூக்கி வச்சாலும், புருஷனை தூக்கி வச்சாலும், பிள்ளையை தூக்கி வச்சாலும் விக்கிரகம். இன்னைக்கு அநேகருக்கு என்னன்னா, தனியா இருக்கும்போது ஆண்டவரை ரொம்ப தேடுறாங்க, உறவுக்குள்ள வந்து ஆண்டவரை விட்டுறாங்க. இந்த உறவுக்கு மேல ஆபிரகாமுக்கு ஈசாக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்து ரெடி, ஏன்னா எனக்கு ஈசாக்க விட உங்களை ரொம்ப பிடிக்கும். இதான் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் க்ளோரி. நீங்க இப்படி நினைச்சிட்டீங்கன்னு உங்க உறவுகள் சேஃபா இருக்கும், உங்க உறவுகள் நிக்கும். உங்க அந்த பேழை கதவு மூடுறதுக்குள்ள உங்க குடும்பம் உள்ள வந்திருக்கும். ஆமே. அந்த பேழை கதவு மூடுறதுக்குள்ள மொத்த குடும்பம் உள்ள இருக்கும். திராட்சரசத்தை பார்க்கலாம். நேரம் அதிகம் போகிறது. இரண்டாவதாக, முதல்ல என்ன சொன்ன, நேசத்தை அதிகம் நினைப்போம். இரண்டாவது அதிகாரத்தின் 5வது வசனம், நேசத்தால் சோகமானவள். லவ் சிக்னஸ். வாசிங்க, திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். உண்மையில இந்த சுலைமியால நீங்க பாத்தீங்கன்னா, அவ வாழ்க்கையில வருத்தப்படுறதுக்குன்னு நிறைய காரியங்கள் உண்டு.
நிறைய காரியங்கள். அதாவது நம்ம இதை படிக்கும்போது என்ன தெரியுமா நினைக்கிறோம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, அதனால தான் இவங்க சும்மா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமென். இல்லை, அந்த 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 அவளுடைய நீங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவள் லைஃபை எப்படி வளர்ந்தவ தெரியுமா? இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையோடு வளர்ந்தவ. நான் கருப்பா இருக்கிறேன், என்னை யாருக்கும் பிடிக்காது, நான் கருப்பா இருக்கிறேன். அதாவது இந்த தாழ்வு மனப்பான்மையோடு வளருவாங்க தெரியுமா? அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு ஒரு சமாதானமற்ற நிலை இருந்துட்டே இருக்கும். ஒரு கூட்டத்தில் போய் அவங்களால நிற்க மனசு வராது. இப்படி வளர்ந்தவ தான் தாழ்வு மனப்பாடு. அந்த தாழ்வு மனப்பான்மை அது நம்மளை ஒரு சமாதானமே இருக்கு. ஒரு 4 பேர் வந்துட்டாங்கன்னா டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமே. அது நம்ம விட எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அது பெரிய ஒரு தொந்தரவாட்டே இருக்கும், இந்த தாழ்வு மனப்பான்மை. ஆமே. அவ சொல்றா அதனால அவ சோகம் அடைய விடல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவ ஃபேமிலி இஷ்யூ இருக்கு. அந்த சகோதரர்கள் அவளை எங்க தான் வைக்கிறாங்கன்னா வெளியே தோட்டத்தில் காவல்காரியா வைக்கிறாங்க. குடும்ப அழுத்தம், ஃபேமிலி பிரஷர் அவளுக்கு இருக்கிறது. 1வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆமீன். என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து, என் தாயின் பிள்ளைங்க, என் கூட பிறந்தவங்க, என் சொந்த ஃபேமிலி இஷ்யூ இருக்கு அவளுக்கு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது, ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, வழியில் அவளை பார்க்குறவெல்லாம் அடிக்கிறான். 5வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் காவலர்கள் அவளை அடித்து காயப்படுத்துறாங்க. ஏன்னா கேட்கறதுக்கு யாரும் இல்லை, கேட்க யாரும் இல்லாதவள். அடுத்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், மற்றவர்களால புரிந்து கொள்ள முடியாத, அதாவது இவ்வளவு குறித்து தப்பா நினைக்கிறாங்க. இவ என் நேசரை கண்டீர்களா கேட்கும்போது, என்ன உன் நேசர் அவ்வளவு பெரியவரா, அவ்வளவு பெரிய விசேஷமானவர், அவர்கிட்ட அப்படி என்ன இருக்கிறது? எல்லாரையும் மாதிரி தானே அவரு, இல்ல எல்லாரும் மாதிரி கிடையாது சொல்லும் போது வந்துட்டா இவ பெருசா. ஆமே. அதாவது வாய்ஸ் இல்லாதவா இவ. லைஃப்ல இவ கவலைப்படுறதுக்கு நிறைய இருக்கிறது. ஆனாலும் அவ எதை குறித்து சோகமா இருக்கிறா தெரியுமா? நேசத்தை குறித்து. ஆமே. நம்முடைய வாழ்க்கையில இதே மாதிரி எத்தனை பட்டியல் போடலாம், எவ்வளவு லிஸ்ட் இருக்கு. ஆமே. இந்த தாழ்வு மனப்பான்மை ஒன்னே போதுமேங்க நம்ம லைஃப் அழிக்கிறதுக்கு. ஆமே. எனக்கு நிறைய உண்டு அது. ஐயோ நம்ம எல்லாம் செட் ஆக மாட்டோம், நம்ம இதெல்லாம் வேஸ்ட், நம்ம இதெல்லாம். எனக்கு சின்ன வயசுல இந்த வேஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தை என் காதில் விழுந்ததுனால அது நம்ம இதுக்கு செட் ஆகாது. அவ சொல்றா, ஐ எம் பிளாக் பட் லவ்லி அப்படின்ட்டான். இதுல நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். ஆனா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆமே, நான் மற்றவங்க பார்வையில ஒன்றும் இல்லாம இருந்தாலும் அவர் பார்வையில நான் தான் எல்லாமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது நீ இதுக்கெல்லாம் செட் ஆகாது, நீ இதெல்லாம் வேலைக்கு, இப்படி ஒரு வேர்டு நம்ம பேசுறது இல்லை. அது நமக்குள்ள விதைக்கப்பட்டுறக்கூடாது. அது விதைக்கப்பட்டுட்டுன்னா நம்மளை அது ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அது கிட்டத்தட்ட 8 வருஷம் வெயிட்டிங் பீரியட் முடிச்சு ஊழியத்துக்குள்ள என்றாரோ அப்பவும் எனக்கு டவுட் இருந்தது, உண்மையிலே தான் நம்ம ஊழியத்துக்கு வந்தோம்ப்பா, நம்ம தெரியாம வந்துட்டோம்ப்பா, நம்ம இதுக்கெல்லாம் செட் ஆகுமா அப்படியே அது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஆனா அந்த நேச கொடி இருக்குல்ல, ஹல்லேலூயா, நேசத்தாலே சோகமானேனே, பாசத்தால் பீடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நேசம் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அவ சொல்றா, அவர்கிட்ட சொல்லுங்க, அந்த நேசத்தால் சோகம் அடைகிறது என்பது என்ன அப்படின்னா, டீப் thirst for God's presence. அவருடைய பிரசன்னத்தின் மேல் இருக்கிற அதிகமான தாகம். எனக்கு இன்னும் வேணும். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல, ஆண்டவரே என் ஆத்துமா உம்மேலேயே தாகமா இருக்குதப்பா, நான் எப்பப்பா உங்க சந்நிதியில நிப்பேன். சங்கீதம் 42:1-2 தாவீது சொன்னது போல, நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியிலே நிற்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து. இதுதான் அந்த நேசத்தால சோகம். எப்பாடா 2:30 மணிக்கு சர்வீஸ் முடிஞ்சிட்டு, இல்ல எனக்கு இன்னும் வேணும்,
எனக்கு இன்னும் வேணும். அப்பாடா 1 hour ஜெபம் பண்ணிட்டேன். இது இல்ல ஆண்டவர், ஐயோ ஜெபம் முடிய போதே, ஐயோ பைபிள் படிச்சு முடிக்க போறேன்னு கூப்பிட்டுட்டாங்களே, இன்னும் கொஞ்ச நேரம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இதெல்லாம் நாளைக்கு வனாந்தரத்தில் தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? இப்படி கை காட்டி சொல்ற இடத்துல நானும் நீங்களும் நிக்கணும்னா இந்த நிலைக்கு வரணும். அது மட்டுமல்ல, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் இது எப்படிப்பட்ட அந்த நேசத்தால் சோகம் என்பது எப்படின்னா, அந்த 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 ஒரு வலி வரும் தெரியுமா? அதாவது இப்போ நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஃப்ளைட்டோ ட்ரெயினோ ஏற்றி விடும்போது அதில் நின்று பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த ட்ரெயின், அதாவது அந்த ட்ரெயின்லேயும் வச்சுக்கோங்க, ட்ரெயினில் ஏற டைம் ஆகும். அப்படி ஏறி அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெயின் அந்த டிஸ்டன்ஸ் அப்படி போயிட்டு இருக்கும். அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கண்ணுக்கு முன்னாடி சேர்ந்தா இருப்பாங்க. அந்த டிஸ்டன்ஸில் ஒரு பெயின் வரும் பாருங்க, பெயின், ஒரு வலி வரும். அவ சொல்றான், எனக்கு அந்த வலி இருக்கு. பெயின் when his presence feels distant. ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்துப்பா, என்ன நீ அவர் மார்பில் அவர் பாதத்தில் உட்காந்து அவருடைய வார்த்தையை கேட்டு பலன் அடைந்து உன்னை விருந்து சாலைக்கெல்லாம் கொண்டு விட்டு எல்லாம் திருப்தி ஆக்கிட்டு விட்டதுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு மாதிரி இருக்கு. நேசத்தாலே சோகம் அடைந்திருக்கிறேன், எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப வலிக்குது ஆண்டவரே. மூன்றாவது, எப்பொழுதும் அவரை குறித்த நினைவு, எப்பொழுதும் ஆண்டவரை குறித்த அந்த ஆண்டவரை மறக்காத ஒரு வாழ்க்கை இருக்கு தெரியுமா? ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி, என் நினைவுல எப்பவுமே நீங்க இருக்கணும் ஆண்டவரே, என் நினைவுல எப்பவுமே நீங்க இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவனா இதை உலகே உதவாத என்னில் உதவாத. நீங்க இல்லாம ஆமே நேரம் பறக்குது. ஆமே, நேரம் பறக்குது நேசத்தை குறித்து. ஆமா, இது நீங்க எப்படி இந்த செய்தி நீங்க கேட்குறீங்களா எனக்கு தெரியாது. ஆண்டவர் சபை கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் பொண்ணை கொடு, பொருளை கொடு, நிலத்தை வித்து கொடுன்னு அவர் கேட்கல. அவர் எதிர்பார்க்கிற லவ்வை கூட கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார். ஆமா, நேசத்தால் நான் சோகமா இருக்கிறேன். அப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியல. உங்க ஏதோ கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்களா ஆண்டவரே, கொஞ்சம் தூரமா போயிட்டீங்களா ஆண்டவரே. ஆமே, தேவ சமூகத்தில் ஆராதிக்க தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியலன்னு அழுறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஜெபத்தில் உட்காந்து ஐப்பா அவங்க பிரசனத்தை நேசத்தால சொல்ற எரிசிலை குமாரத்திகள் நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, நான் ரொம்ப சிக்கா இருக்கிறேன். என்ன சிக்குப்பா? கோவிடா? இல்ல லவ் சிக். எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, உங்க பிரசனத்தை கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்களா ஆண்டவரே. ஆமே, நேசத்தாலே சோகமானவள். மூன்றாவது, நேசத்தின் உச்சிதங்களை கொடுக்கிறவள். 7வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்கும். என்ன வேர்டுங்க அது? இதுல ஒவ்வொன்னா நின்று அப்படி மெடிடேட் பண்ணி, அவன் அதாவது பாருங்க ஆண்டவரே போய் தூங்குவோன்ல, கொஞ்சம் அப்படி வெளியெல்லாம் நடந்து, அதாவது எடுத்ததும் அந்த அம்மாக்கு ஜெபத்தை முடிக்க பிடிக்காது. ஆமே, எடுத்ததுமே என் தெய்வமே நீ எல்லாம் அறியணும், ஞானிதான் அறியணும் அப்படி கிடையாது. ஆமா, எடுத்து கொஞ்சம் வயல்வெளியில போயிட்டு கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் தங்குவோம். ஆமே, இதான் நேசம். நேசம் பொங்கி வழியும் போது நம்முடைய ஜெபத்தின் அளவு பெருகிட்டே இருக்கும். நம்ம ஜெபத்தை சுருக்கிறோம் அப்படின்னாலே நேசத்தின் வாழ்வு சுருங்குதுன்னு அர்த்தம். ஆமே, ஸ்டண்ட் வச்சாலாம் நிக்காது. ஆமே, சர்ஜரி தான் நடத்தணும். ஆண்டவரே எனக்கு அப்படி ஒரு சர்ஜரி பண்ணி தாங்க ஆண்டவரே. அந்த நேசத்தின் வாழ்வு மட்டும் சுருங்கவே கூடாது. வாரும் என் நேசரே,
நம்ம போய் தூங்கிடுவோம் அப்படி இல்லை, வயல்வெளிகளில் போய் கிராமங்களில் தங்குவோம். கொஞ்சம் அப்படியே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே உறவாடி அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் வர்றது வர பேசிட்டு, சிலர்லாம் பேசுனா தூங்குறவங்களுக்கு தூக்கமும் போயிடும். சில ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க பாருங்க, தூக்கம் வர்றது வர வர. ஆமே ஆமே. ஒரு வாட்டி இப்படிதான் நானும் என்னுடைய நண்பர் ஆல்ட்ரின், நாங்கள் 2 பேரும் மலேசியா ஊழியத்தை முடிச்சுட்டு வரோம். வரும்போது பேசுகிறோம் பேசிகிட்டே இருக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை, உன்னத பாட்டு தான். பேசிட்டு இறங்கியாச்சு. அங்கேருந்து நேராக சென்னையிலேருந்து தூத்துக்குடி ஃப்ளைட்டில் யாரையும் உட்காந்து போது சொன்னேன், பிரதர் கொஞ்சம் தூங்குவோம், நம்ம இனி தூங்குவோம், இதுக்கு மேலே நமக்கு முடியாது. ஏன்னா விடிய விடிய பேசி அதுக்கப்புறம் படுத்து வேணும்னு பர்பஸாக தூங்கியிருக்கிறோம். ஆமே. அதாவது இப்படியே ஆண்டோட்ட பேசணும்னு ஒரு விரும்புகிறேன். சிலர் ஆமாம் நாங்கள் அப்படி தான் தூங்குவோம், ஜெபம்னால நாங்கள் ஜெபத்திலேயே தூங்குவோம். அதாவது தூங்குறதுக்காக ஜெபிக்க கூடாது. ஆமாம், அப்படி பேசிட்டு நாம வயல்வெளியில் போய் தங்குவோம். அதான் அடுத்த வார்த்தையில் இருக்கிறது, அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை தருவேன். அதாவது உச்சம் பிளஸ் இதம், உயர்ந்த இதமான இனிமையான உயர்ந்த லவ், தி பெஸ்ட். நம்ம ஆண்டவருக்கு ரெஸ்ட் கொடுக்க கூடாது, பெஸ்ட் தான் கொடுக்கணும். அதாவது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போக மீதி, அவன் குடும்பத்துக்கு இவ்வளவு நேரம், அதுக்கு இவ்வளவு நேரம், இதுக்கு இவ்வளவு நேரம், கடைசியில் மீதி வருவது டைம் பார்த்தா 11:58 நைட்டு. மீதி இருக்கிறது 2 நிமிஷம். ஆண்டவரே போச்சு. இந்த மீதியை கொடுக்கறதுக்கு பேர் கிடையாது பெஸ்ட். அதனாலதான் அதிகாலையில், அப்ப எனக்கு ஒரு நாள் இருக்குன்னா அதுல ஃபர்ஸ்டே நான் யாருக்கு கொடுத்துருவேன் தெரியுமா? என்னுடைய பெஸ்ட்டுக்கு கொடுத்துருவேன். ஆமா, உங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பெஸ்டா யார வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பீங்க. நீங்க கர்த்தரை உங்க பெஸ்டா வச்சா உங்க ஃபர்ஸ்ட் கொடுப்பீங்க. அதுதான் உச்சிதம். உச்சம் பிளஸ் இதம். உச்சம் இவனுக்கு என்னுடைய மேக்ஸிமம், என்னுடைய பெஸ்ட். ஹalleluya. அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை செடி துளித்து அதன் பூ மலர்ந்ததோ, மாதுளம் செடி பூ பூத்ததோ பார்ப்போம். அந்த நேசத்தை கொடுக்க ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே, கொஞ்சமாவது கனி வந்திருக்கா, என் லைஃப்ல மாற்றம் இருக்கா ஆண்டவரே, நேத்து நீங்க விதைச்சிங்களே ஆண்டவரே, இன்னைக்கு அது பூத்து இருக்கா ஆண்டவரே, அப்பா போன சண்டை என்னை கொண்டு போய் உட்கார வச்சு வார்த்தை கேட்டீங்களா, இன்னைக்கு அதுல மாற்றம் ஏதாவது இருக்குதா ஆண்டவரே. இதான் உச்சிதம், கனி உள்ள லைஃப். பாருங்க ஆண்டவரே, கனி இருக்கா பாருங்க ஆண்டவரே, ஓகேவா ஆண்டவரே. இப்படி வந்து அவருக்கு முன்னாடி தன் வாழ்க்கையை எடுத்து வைக்கிறான் தெரியுமா? இதுதான் நேசத்தின் உச்சிதத்தை கொடுக்கிறவன். பாருங்க ஆண்டவர், ஓகேவா, பூ பூத்து கொஞ்சமாவது மாற்றம் இருக்காப்பா. இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷம் நம்ம பழகிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு சேஞ்ச் தெரியுதா? அப்படி சொல்லக்கூடாது ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, நம்ம போவோம் பேசி. அப்போ நல்ல கவனமாக கேளுங்க, அந்த தேவனோட உறவாடுகிறவளுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் தெரியுமா? பூ பூத்து இருக்கும், ஆமா, துளித்திருக்கும். அப்ப நேத்து பேசுறவங்களுக்கு இன்னைக்கு காலையில ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு உறவாடுறவங்களுக்கு நாளை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. துளிர்க்கும், பூக்கும், காய்க்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உறவாடுகிறவனுக்கு ஒவ்வொரு பொழுதை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. உறவாடுகிறவனுக்கு நாளை குறித்த கவலை இருக்காது, நாளை குறித்த நம்பிக்கை இருக்கும். நாளை குறித்த கவலையை மாறி நாளை குறித்த நம்பிக்கை இருக்கணும்னா வயல்வெளியிலே போய் கிராமங்களிலே தங்குவோம், அவரோடு, நேசரோடு. ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலமானாய். ஆமென் ஆமென். தூதாயின் பழம் வாசனை வீசும் இருக்கு. அதுல அடுத்த வசனம் தானே, தூதாயின் பழம் வாசனை வீசும். தூதாயின் பழம் வாசனை வீசும். தூதாயின் பழம் வாசனை என்பது, ஆமா, அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஒரு ரொமான்டிக் லவ் அப்படிம்பாங்க. தூதாயும் பழம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? ரூபன் வந்து அந்த பழத்தை பறித்து கொண்டு லேயாள்கிட்ட கொடுப்பான். லேயாள்கிட்ட இருக்கும்போது ராகேல், அந்த பழத்தை ஒன்று தருவியா அப்படின்னு கேட்பான். அவ சொல்ல, நீ என் புருஷனே எடுத்துட்ட, இவ பழத்தையும் கேட்குறியா? இல்லை, இந்த
இந்த பழத்தை கொடுத்தேன்னா அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அப்போ அவளுடைய பெஸ்ட், அவன் மூத்த பையன் ரூபன், அவள் அற்பமா எண்ணப்பட்ட போது கர்த்தர் கொடுத்த மகன் ரூபன், அவன் கஷ்டப்பட்டு பறித்து கொடுத்த அந்த பெஸ்ட்டை யாக்கோபுக்காக கொடுக்கிறான். இதுதான் தூதாயும் போல வாசனை வீசினா என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்காக நான் எதையும் கொடுப்பேன் ஆண்டவர். அதாவது எது எனக்கு ப்ரெஷியஸா இருக்குதோ, ஆமாம், அதாவது தேசத்தின் உச்சிதம் என்பது கிவிங், கொடுக்கிறது. ஆபிரகாமே உன் பிள்ளையத்தான் வச்சுக்கோ ஆண்டவரே. இதுதான் அந்த வாசனை. மகதலேனா மரியாள் என்ன பண்றா, அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைச்சு, அது அவ்வளோ காஸ்ட்லி, சீஷர்களாலே அதை அக்செப்ட் பண்ண முடியல, அதை உடைச்சு அவர் பாதத்தில் ஊத்துறா. அந்த வாசனை, ஏன்னா இந்த உறவு கிடையில வேற எதுவுமே இல்லை. ஆமை, அதாவது ஆபிரகாம் எதை பெஸ்டா வேல்யூ பண்றாருன்னா, ஆண்டவர் கொடுத்த மகனை அல்ல, ஆண்டவர் தந்த உறவை. இந்த மகதலேனா மரியாள் எதை பெஸ்டா வேல்யூ பண்றா அப்படின்னா, அந்த பரிமள தைலத்தை அல்ல, ஆண்டவரோட உள்ள நெருக்கத்தை. தூதாயும் பழம் வாசனை வீசும், நேசத்தின் உச்சிதத்தை. 4வது, நேச வைராக்கியம் உடையவள். உன்னத பாட்டு 8:6. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாக இருக்கிறது. நேச வைராக்கியம். அதனால அவ என்ன டிமாண்ட் பண்ற அப்படின்னா, நீர் என்னை உங்க இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல முத்திரையை போலவும். இது எதை காண்பிக்கிறது என்றால், அந்த காலத்துல ஒரு சீல் இருக்குது அப்படின்னாலே அது ஓனர்ஷிப்பை காட்டுது, அது ஒரு கவனண்ட காட்டுது. ஆண்டவரே, நீங்க என்னை எங்க தான் வச்சிருக்கணும் தெரியுமா? உங்க இருதயத்தின் மேல. அந்த ராஜாக்களை விட்டு இந்த முத்திரை விலகாது. ராஜாவின் முத்திரை இருக்கிறது எல்லாம் எதின் அடையாளம் தெரியுமா? அது அவரை சார்ந்தது. அதனாலதான் இந்த உன்னத பாட்டுல மறுபடியும் வருகிற ஒரு வார்த்தை உண்டு, நான் என் நேசருடையவள், அவர் என்னுடையவர். ஆமா, இதுதான் இது மாறிடக்கூடாது. இதுதான் நேச வைராக்கியம். ஆண்டவரே, இது மட்டும் மாத்திராதீங்க, இதை மட்டும் மாத்திராதீங்க. இது இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா, இருதயத்தின் மேலையும் புயத்தின் மேலையும் சொல்றாங்க. இருதயம் என்பது அது உள்ளான அனுபவம், புயம் என்பது வெளியான அனுபவம். உள்ளும் புறமும் என் லைஃப் உங்களோடு ஒட்டி தான் இருக்க வேண்டும், உம்மோடு இணைந்துதான். சிலர் பாருங்க, வெளியே ஆண்டவருக்குரியவர்களா இருப்பாங்க, உள்ள கோட்டை விட்டுருவாங்க. சிலர் உள்ள ஆண்டவருக்குரியவர்களா இருப்பாங்க, வெளியே காண்பிக்க மாட்டாங்க. இவ சொல்ற, உள்ளேயும் சரி வெளியும் சரி, நான் உம்முடையவளா இருக்கணும், நீர் என்னுடையவரா இருக்கணும். இதை எந்த தண்ணீரும் அணைக்க கூடாது. ஆண்டவர், என்னுடைய நேசம் அவியாத, அதாவது அணிந்து போகாத நேசமா இருக்கணும்னா என்ன உம்மோடு கூட சேர்த்து முத்திரையை போல வைத்துக் கொள்ளும். அன்று ஆசாரியர்கள் ஆசாரிய வஸ்திரம் தரிக்கும் போது, ஆமை, கோத்திர லெக்கத்தின் அடையாளமாக மார்பிலும் தோள்களிலும் 12 கற்கள், மார்பில இங்க 6 கல், இங்க 6 கல். இது எதன் அடையாளம் தெரியுமா? அந்த கோத்திரங்களை ஆமன் இருதயத்திலும் தோளிலும் சுமந்தவராய் தேவ சமூகத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறதின் அடையாளம். இங்கே சுலேமியால் சொல்றா, என்ன நீங்க அப்படியே வச்சுக்கோங்க ஆண்டவர், அந்த பெர்மனன்ட் பிளேஸ் உங்ககிட்ட எனக்கு தேவை. அந்த நேச வைராக்கியம், எனக்கும் உமக்கும் இடையிலே எதுவும் என்றுமே வராதபடி காத்து கொள்வீராக. இந்த காரியத்தில் ஆண்டவர், எனக்கு வேற எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கல ஆண்டவர், உம்மோடு வைத்துக் கொள்ளும், எப்போதும் உம்மோடு. அப்படி ஆண்டவரோடு எப்பவுமே இருக்கணும்னு கேட்ட ஒரு நபர் தான் மோசே. ஆண்டவர்கிட்ட சொல்ற வார்த்தை, நீங்க எங்க கூட வரலன்னா எங்களை இங்க இருந்து கொண்டு போயிடாதீங்க, எப்போதும் உம்மோடு, எப்போதும் உம்மோடு. இப்படிப்பட்டவளை தான் நேசர் என்ன செய்கிறார் தெரியுமா? அழைத்து எப்படி கூட்டிட்டு போறார் தெரியுமா? தன் மார்பிலே சாய வைத்து, அல்லேலூயா, சாய வைத்து அப்படி கூட்டிட்டு போறார். அதுவரை அவளை புரிந்து கொள்ளாத குடும்பம், அவளை அசட்டை பண்ணின எல்லாரும் சேர்ந்து, இவ யாரு? அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நாம் இந்த வருகையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒரு பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழவும், நேசரோடு நெருங்கின உறவில் இருக்கவும், ஆமே, நம்மிடத்தில் அந்த நேசம் என்கிற பாத்திரம் பொங்கி வழியட்டும். நேசத்தை அதிகமாய் நினைக்கிறவர்களாய், நேசத்தால் சோகமானவர்களாய், நேசத்தின் உச்சிதங்களை, the finest love, the best, நம்ம ஆண்டவருக்கு ரெஸ்ட்டை கொடு. அதாவது மீதி வந்த ஆண்டவருக்கு அப்படி இல்லை, பெஸ்ட். ஆமே, உங்ககிட்ட என்னப்பா இருக்கு? ஆண்டவர் 5 மீன் இருக்கு, 5 அப்பறம் 2 மீன், அதை முதல்ல கொடு. ஆண்டவரை நாங்கள் சாப்பிட்டு மீதி வந்தா, அதாவது அந்த நேசத்தின் உச்சிதத்தில் அந்த சாக்ரிஃபைஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த பலி, அந்த உச்சிதத்தை காண்பித்தவர் தானே நம் பிதா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர்ந்தார். அந்த அன்பு அப்படியே ஜீசஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணாரா இல்லையா? ஆமென். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்கள் அற கழுவி அவர் அவருடைய இரத்தத்தை கொடுக்கிறார், மொத்தத்தை கொடுக்கிறார். கொஞ்சம் உள்ள இருக்கு, அதையும் குத்தி எடுத்துட்டாங்க. இரத்தத்தையும் மொத்தமா கொடுக்கிறார். ஆண்டவருக்காக என்ன முழுமையா கொடுக்கிறார். அதுதான் நேசத்தின் உச்சிதம். ஆண்டவரே, அவங்க கூட இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எனக்கு மீதி எவ்வளவு நேரம் இருக்கோ அந்த இல்லை, உமக்கு போகதான், உமக்கு போக. சபையை இப்படி மாறினால் அவர் வரும் நாளினில் என்னை காரமா அவர் சமூகம் அதில் அவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை அதிகம் நேசிக்கிறவர்களாய், அந்த நேசத்தையே நினைத்து வாழ்கிறவர்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் கிருபையாய் இயேசுவே இயேசுவே, ஆமென். தோளின் மீதே சாய இயேசையா, இயேசுவே சரபலபதுடரபல தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதப்பா. கைகளை உயர்த்தி கிருபையாய் கிருபையாய் அன்பா நேசரே நேசரே அன்பா சொல்லுவோமா? உம்மை பற்றி கொண்டு உமக்காக, உம்மை பற்றி கொண்டு உமக்காக, உம் பாதச்சுவடு உம்மை பற்றி கொண்டே ஆமென். எத்தனை பேர் விரும்பி கேட்கிறீங்க? உமக்குள்ளே அந்த கண்மலை வெடிப்பிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற புறாவே, உன் முகரூபத்தை காண்பி. அவர் அப்படி கேட்க விரும்புகிறார். இந்த உலகை வெறுத்து, இந்த உலகை வெறுத்து ஏசையா ஒரே சத்தமா இயேசுவே இயேசுவே, ஆமென். தோளின் மீதே சாய
தோளின் மீதே சாய. ஹல்லேலூயா. கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் அன்பாய் ஓரலபா கரபா சந்தனரே தயவாய் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அன்பாய் கடைசியை அர்ப்பணிப்போடு 2 கரங்களை உயர்த்தி என்னை முற்றும் ஒப்புவித்தே. என்னை அந்த நேசத்தின் உச்சிதத்தை கொடுப்பதின் அடையாளமாய் முழுவதுமாய் கொடுத்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஆண்டவரே, நான் உம்முடையவன், நான் உம்முடையவள், நான் உம்முடையவன். உம்முடைய இருதயத்தின் மேலும் உம்முடைய புயத்தின் மேலும் என்னை முத்திரையை போல வைத்துக் கொள்வீராக. எப்படியோ ஆமென். Glory. ஆமென். என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா. ஒரு விஷயம் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே எல்லாருக்கும் கொடுத்து மீறி அப்படிதான் என் லைஃப் இருந்துட்டு இருந்துப்பா. உங்களுக்கு இல்ல, என்னுடைய பெஸ்ட் நீங்க தான். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்டும் நீங்க தான். என் லைஃப் இப்படி மாத்துங்கப்பா, இப்படி மாத்துங்கப்பா. அந்த நேசத்தின் உச்சிதங்களை கொடுக்கிறவனா இந்த அதிகாலையில் உங்க கூட எஸ் லார்ட் தகப்பனே எங்களை மாற்றுங்க, சபை அப்படியே மாற்றுங்க, மறுரூபப்படுத்துவீராக. இந்த நேச கொடி பார்க்கட்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கட்டும். பூ பூத்ததோ காய் காய்த்ததோ டே பை டே வசனத்தின்படி எங்க வாழ்க்கை துளிரட்டும் ஆண்டவரே. உமக்கு உகந்த வாழ்க்கையாய் மாறட்டும்பா. நாளை குறித்த கவலையோடு அல்ல, நாளை குறித்த நம்பிக்கையோடு காணப்படும் கிருபை செய். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த ஆராதனைகளால் வந்த எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.